நம்ம வீட்டு பெண்களோட பேக் பெயினுக்கு இந்த மாதிரி கிச்சன் சிங்கோடைய டெப்த்தும் காரணம்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ். கிச்சனுடைய சிங்க்குன்னு சொல்லிட்டு சர்டன் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஐஎஸ் கோடு IS 13983 என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா 6.5 இன்ச்லேருந்து 8 இன்ச்சு தான் இருக்கணும் கிச்சன் சிங்கோடைய டெப்த்து. பட் இந்தியன் ஸ்டாண்டர்ட், நம்ம மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் வந்து 8லேருந்து 10 இன்ச்சு வரையும் இன்னைக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியன் குக்கிங் வெசல்ஸோடைய டெப்த்துக்கு தகுந்த மாதிரி. பட் பிரச்சனை இங்கே எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எனக்கு வந்து வீட்டில் வந்து பாத்திரங்கள் நிறையா இருக்குது, எனக்கு ஆழமான சிங்க் இருந்தால் தான் எனக்கு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு 10 இன்ச்சுக்கு கூடுதலான டெப்த்தில் போகிறப்ப L5S1ல வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாகி குனிஞ்சு பாத்திரத்தை யூஸ் பண்ணுறப்ப அந்த பேக் மேலே ஸ்ட்ரெயின் அதிகமாகி பேக் பெயின் கண்டிப்பாக உருவாகும். அதே மாதிரி எனக்கு வந்து ஸ்லீக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம 6 இன்ச்சுக்கு கம்மியாக சிங்கோடைய டெப்த்தை நம்ம சூஸ் பண்ணோம்னா தண்ணி எல்லாம் வாஷ் பண்ணுறப்ப தண்ணி வெளியில் தெரிக்கும், ட்ரெஸ்ஸு நனையும், கீழே எல்லாம் ஸ்பில் அவுட் ஆகி ஸ்லிப்பாக ஆகி விழுகிற அளவுக்கு டேஞ்சரானது. ஸோ நம்மளுடைய கான்ட்ராக்டர் கிச்சன் சிங்கை போட்டார் அப்படின்னு சொல்லி பிளைண்டாக யூஸ் பண்ணாமல் நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கிச்சன் சிங்க்கு டெப்த்தை சூஸ் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி பேக் பெயின் பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். இந்த மாதிரி சிங்கால் பாதிக்கப்பட்ட உங்கள் சிங்க பெண்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிட்டு சிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சன் சிங்குக்கு எது பெஸ்ட் மெட்டீரியல் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணவே இல்லை, ஃபாலோ பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வந்து அடிக்கடி கிடைக்கும்.